பரோட்டா கூட காரம் கொஞ்சம் தூக்கலாம், மணக்க மணக்க எம்டி எக் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. முட்டை சால்னா பண்ணுறதுக்கு முதல்ல 5 முட்டைகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிட்ஜ் இலை, ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக பொடிசாக நறுக்கி எடுத்துருக்குறேங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா சாஃப்டாக. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா 1/2 கைப்பிடி மல்லி இலைகளை வதக்கின கையோட ஒரு சின்ன தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். கலந்து விட்ட கையோட மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கெட்டியான புளிச்ச தயிர். ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, மசாலா தீஞ்சு போயிடக்கூடாது. அதுக்காக இந்த மசாலா நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்து இந்த சால்னாவை கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்து எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் கசகசா, 1/4 கப் துருவின தேங்காய். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டு கொதிச்சுட்டு இருந்த சால்னால சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் மற்றும் கல்பாசி இந்த சால்னாக்கு ரொம்ப முக்கியங்க. அந்த சால்னா ஃப்ளேவர் கொடுக்கறதே இந்த 2 விஷயம்தான். கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்த கையோட கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க, போதும். சால்னாக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம முட்டைகளை ரெடி பண்ணிடலாங்க. முட்டைகள் வெந்துடுச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 10 நிமிஷம் தேங்காய் சேர்த்து 10 நிமிஷத்துக்கு அப்புறமா முட்டைகளை சேர்த்துக்கிறேன். முட்டைகளை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம் பண்ணுங்க. சால்னாவை செய்யும் போதே கொஞ்சம் தண்ணியாகவே பண்ணுங்க, ஏன்னா சால்னா நேரம் ஆக ஆற கெட்டி ஆகிட்டே இருக்கும். சிம்மரில் விட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கமன்னு சால்னா ரெடி ஆயிரும். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை தூவி சால்னாவை முடிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம இதை பரோட்டாவோட தாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாவ், அந்த ஹோட்டல் வாசம் அப்படி அந்த கல்பாசி, பெருஞ்சீரகம், வேர்க்கடலாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த ஹோட்டல் வாசம் அப்படியே இருக்குதுங்க. இதில் நீங்கள் முட்டை சேர்க்காம எம்டி சால்னாவை கூட சர்வ் பண்ணலாங்க. ஆனால் இன்றைக்கி முட்டை சால்னாவோட பரோட்டா, வாவ், சூப்பர் காம்பினேஷன். சுட சுட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாரும் இந்த எம்டி எக் சால்னா ரெசிபியை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த சால்னாவை நீங்கள் எது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவீங்க? இட்லியா, தோசையா, பரோட்டாவான்றதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மற்றொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.